നാലാമത് ശ്ലോകം. യത് ആഹ യോഗേശ്വര ദൃശ്യമാനം ക്രിയാബലം സദ് വ്യവഹാരമൂലം സദ്വ്യവഹാരമൂലം ന ഹി അഞ്ജസ തത്വവിമർശനായ ഭവാൻ അമുഷ്മിൻ ഭ്രമദേ മനോ മേ മനഃ മേ. യദാഹ യോഗേശ്വര ദൃശ്യമാനം ക്രിയാബലം സദ്വ്യവഹാരമൂലം സദ്വ്യവഹാരമൂലം ചേർത്തി ചൊല്ലപ്പെട്ടതാക്കുമെങ്കിൽ സദ്വ്യവഹാരമൂലം. നഹ്യഞ്ജസ തത്വവിമർശനായ ന ഹി അഞ്ജസ നഹ്യഞ്ജസ തത്വവിമർശനായ ഭവാനമുഷ്മിൻ ഭ്രമദേ മനോ മേ. பிரத்யட்சத்துல கர்மபலத்தை கொடுக்கறதும் இந்த உலக விவகாரத்தோடு காரணவுமா இருக்கிற பிரபஞ்சம் உண்மையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னேளே. இந்த விஷயத்துல என்னோட மனசு ரொம்ப ரொம்ப சொஸ்தம் இல்லாம இருக்கு. அது எப்படி சரியாகும் ஒன்னும் தெரியலை. நீங்க தான் கிளியர் பண்ணி தரணும். யோகேஸ்வரா அப்படின்னு ஜடபரதன ரகுகணன் கூப்பிடுறாரே എന്നിട്ട് சொல்றார். யோகி சிரேஷ்டா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். സർവജ്ഞാനിயான யோகி சிரேஷ்டா. எது ஆஹா മനസ്സോട് വ്യവഹാരം സംബന്ധിച്ച് ഭവാൻ നിങ്ങൾ சொன்னேளே. മനസ്സോട് പ്രപഞ്ച വ്യവഹാരം സംബന്ധിച്ച് ഭവാൻ നിങ്ങൾ சொன்னேளே. ஆஹா சொன்னேளே. மே மனஹ என்னோட மனசு பிரமதே வட்டபாலம் சுற்றி கறங்கிறது. எனக்கு தலைய சுத்துறது நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு. മനസ്സുக்கு ഒരു സ്വസ്ഥതയും ഇല്ലേ. പൂർണ്ണത്വം വന്നു ചേർന്നിട്ടില്ലേ. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றதுக்கு சாதிக்காது. இருந்தா கூட ஒரு கிளாரிட்டி இல்லை. அதனால அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகம் கூடி கூடி வருது. மனச தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. மனசோடு பிரபஞ்ச விவகாரம் உண்மையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னது எதனால? சொப்பன மாதிரி இல்லாத ஒன்னாக்கும் இந்த பிரபஞ்ச ஜீவிதம் அப்படின்னு எல்லாம் சொன்னேளே. അതെന്നാല പുരിഞ്ചുക്കറത്തുക്ക് സാധിക്കരുതില്ല. ഞാൻ സാധാരണ മനുഷ്യനാക്കും. ക്രിയ പ്രവൃത്തിയോട് பலம் பலம் அதாவது கர்மபலம் அப்படிங்கிறது திருஷ்யமானம் எல்லாருக்கும் இருக்கிற ஒன்னாக்குமே. சத்வியவகார மூலம் திருஷ்யமானம் பிரத்யட்சத்துல கர்மபலத்தை கொடுக்கறதும் இந்த லோக வியாபாரத்தோடு காரணவும் கர்மபலத்தை கொடுக்கறதும் இந்த உலக விவகாரத்தோடு காரணவுமான பிரபஞ்சம் எல்லாருக்கும் கண்ணால காணக்கூடின ஒரு விஷயமாக்குமே. நம்மளோட கண்களால நம்மளோட நாலு பக்கமும் இருக்கிற உலகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே. செடி கொடிகள் இருக்கிறத காணறோம், அங்கங்க கட்டடங்கள் இருக்கிறத காணறோம், பறவைகள் பறக்கிறத காணறோம், மிருகங்கள் சஞ்சரிக்கிறத காணறோம். நம்மள மாதிரியே கையங்காலும் எல்லாம் இருக்கிற ஆளுகள் எல்லாம் நடந்து போறதெல்லாம் காணறோம். அப்ப இதெல்லாம் எப்படி ஆகும்? பொய்யாகும், உண்மையா இல்லாததாகும். எனக்கு நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அப்படியே வட்டப்பாலம் சுத்துறது என்னோட தலை. மனசு ஒரு இடத்துல அடங்கி நிக்காம அப்படியே தலை சுத்தல் வருது. கண்களால காணறது அப்படிங்கிற விஷயம் எப்படி பொய்யாகும், இல்லாத விஷயமாகும்? கண்ணால காண்றதும் காதால கேட்கறதும் எப்படி இல்லாத ஒரு விஷயமாயிட்டு மாறும்? அது வேணும் இது வேணும்,
அப்படிங்கிற ஆக்கிரகத்துக்காயிட்டு பிரவர்த்திக்கிறோம். அதனால அதுக்காயிட்டு செய்யற கர்மத்துக்கு பலன் உண்டாகிறது. பிரத்யட்சத்துல இருக்கிறதாக்குமே இது எப்படி இல்லாத ஒரு விஷயமாகும்? நம்ம வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிச்ச பணத்தால மறுபடியும் பல விஷயங்களை வாங்கி கூட்டி சேர்த்து வைக்கிறோம். அதெல்லாம் கண்ணால காண முடியறது, கையால தொட முடியறது. அப்படி இருக்கிறத அதொன்னும் இல்லை அப்படின்னு சொல்றேளே, அது எப்படியாக்கும் சாத்தியம்? இது எப்படி கண்ணால காணறதும், கையால தொடறதும், காதுகளால கேட்கறதும் இதெல்லாம் எப்படி இல்லாத ஒன்னாகும்? சத்வியவகாரம் இருக்கிறதான விவகாரம் அல்லவா இது? அஞ்சசா ஆக்சுவலாயிட்டு தத்துவ விமர்சனாயனா உண்மையாயிட்டு பிரபஞ்ச விவகாரத்தை ஒருபோதும் சொல்லறதுக்கு சாதிக்காது. ஹி உறுதியாக்கும் அது. அஞ்சசா தத்துவ விமர்சனாயன உண்மையாயிட்டு பிரபஞ்ச விவகாரத்தை ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு சாதிக்காது. ஹி உறுதியாக்கும் அது. பவான் நீங்கள் மனசோடு பிரபஞ்ச விவகாரத்தை சொன்னேளே, அமுஷ்மின் இந்த விஷயத்துல என்னோட மனசுல ஒரு உறுதி வந்துட்டில்லை, கன்ஃபியூஸ்டு மைண்ட்ல இருக்கேன். இப்ப நான் இப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஜாஸ்தியா இருக்கு. பரபிரமத்தையும் பிரகிருதியையும் செப்பரேட் ஆயிட்டாக்குமே நீங்கள் சொன்ன பிரம்மம் ஒண்ணுதான் உள்ளது. ஞானிகள் ஒருபோதும் பிரபஞ்சத்தில் இருக்கிற விவகாரங்களை பிரம்ம சத்தியமாயிட்டு காண மாட்டா இப்படின்னு எல்லாமாக்குமே நீங்கள் சொன்ன. அதனால என்னோட இந்த டவுட்டுகள் எல்லாம் தயவு பண்ணி கிளியர் பண்ணி தாங்கோ. மனசு அஸ்வஸ்தமாயிருக்கு. பிரபஞ்ச விவகாரத்தை உண்மை இல்லை அப்படின்னு சொன்னேளே, அதனோட பொருள் என்னவாக்கும் அப்படிங்கிறத எனக்கு புரியற மாதிரி சொல்லித்தாருங்கோளே. 5வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் ஜடபரதன் ரகுகணனுக்கு உபதேசம் பண்றதாக்கும். அதனால பிராமண உவாஜா, சிரேஷ்ட பிராமண புத்திரனாயிருக்கிற ஜடபரதன், ஜன்மனா சர்வஞானியாயிருக்கிற ஜடபரதன், பிராமணன் அப்படிங்கிற சொல்லுக்கு தகுந்த மாதிரி பிரம்மஞானியாயிருக்கிற ஜடபரதன் ரகுகணனுக்கு பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால பிராமண உவாச்ச. 6வது ஸ்லோகம். அயம் ஜனஹ நாம சலன் பிருதிவ்யாம் யஹ பார்த்திவஹ பார்த்திவ கஸ்ய ஹேதோஹ தஸ்ய அபி ச அங்க்ரியோஹ அதி குல்ப ஜங்கா ஜானு ஊரு மத்யோஹ சிரோதர அம்சாஹ சிரோதரம் அம்சாஹ அயம் ஜனோ நாம சலன் பிருதிவ்யாம் ய பார்த்திவ பார்த்திவ கஸ்ய ஹேதோஹ தஸ்யாபி சாங்க்ரியோரதிகுல்பஜங்கா ஜானூரு மத்யோர் சிரோதராம்சா.
അയം ജനോ നാമ ചലൻ പൃഥിവ്യാ യ പാർത്ഥിവ പാർത്ഥിവ കസ്യ ഹേതോഃ തസ്യാവിചാംഗ്ര്യോരധിഗുൽഭജംഗാ ജാനൂരുമദ്യോർ ശിരോധരാംസാ ജാനൂരുമദ്യോർ ശിരോധരാംസാ. കാണരുതും കേക്കരുതും ഒന്നും உண்மையில்லை ராஜாவே. பிரகிருதி அப்படிங்கிறது உண்மை கிடையாது, அழியக்கூடினதாக்கும். பிரகிருதியிலேந்துண்டான சர்வதுக்கும் அழிவு இருக்கு. ஜனனம் அப்படின்னு இருந்தானா மரணம் அப்படிங்கிறதும் சுனிச்சயம். ശരീര അഭിമാനം കാരണമായിട്ടാക്കും സർവ ദുഃഖങ്ങളും ഉണ്ടാകരുത്. ഇതെല്ലാം தெரிஞ்சுக்குங்க. பார்த்திவா அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும். இங்க ஜடபரதன் சொல்றார். இங்க ரெண்டு பார்த்திவா சொல்லப்படுறது. ഒന്ന് വിസർഗത്തോട് കൂടിന பார்த்திவா, இன்னொன்னு விசர்க்கம் இல்லாத பார்த்திவா. விசர்க்கமில்லாத பார்த்திவா அப்படிங்கிறது ரகுகண ராஜாவே அப்படின்னு ஜடபரதன் ராஜாவை கூப்பிடுறதாக்கும். பிருத்வி சொன்னா பூமி, இந்த பூமியை பரிபாலனம் பண்ணுற ராஜாவாக்கும் பார்த்திவன். பிருத்வியிலேந்து உண்டான சர்வவும் பார்த்திவா அப்படின்னு இங்க ஜடபரதன் ரகுகணனை கூப்பிடுறது அதை உணர்த்துறதுக்காக்கும். ராஜாவே நீங்கள் இருக்கே, நீங்க கூடியும் இந்த பூமியில இருந்தாக்கம் உண்டாயிருக்க, அதை சொல்லறதுக்கு வேண்டிட்டாக்கம் இங்க பார்த்திவா அப்படின்னு கூப்பிட்டது. பிருத்வியிலேந்து உண்டானதாக்கும் நீங்கள் உள்பட சகலதும் சர்வ ചരാചരങ്ങളോടും ആസ്ഥാനം அப்படிங்கிறது இந்த பூமியாக்குமே. மனுஷனோடு ஜீவிதம் மட்டும் இல்லை, செடி கொடிகளோடும் பிராணிகளோடும் ஜந்துக்களோடும் ஜீவிதம் அப்படிங்கிறது இந்த பூமியிலே ஆக்கும். உயிரினங்கள் அதாவது ஜீவாத்மா சரீரத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணி பூமியில ஜனிக்கிறது. ஜனிச்சிட்டு மரணம் வரைக்கும் ஜீவிக்கிறது. அதாக்கும் ஜீவிதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இருக்கிற காலகட்டமாக்கும் ஜீவிதம். ஜனனத்துக்கு முன்னால அந்த ஜீவாத்மாவுக்கு சரீரம் இல்லாதக்கு இந்த பூவுலகத்துல இந்த பஞ்சபூதங்களோடு கூடின பிரகிருதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இந்த சரீரத்துக்குள்ளேந்து ஜீவன் வேறுபட்டு போனாலும் அந்த ஜீவாத்மாவுக்கு அதுக்கப்புறமா பஞ்சபூதங்களோடு கூடின இந்த பூமியில இருக்கிற விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு சாதிக்காது. இந்த பூமியில இருக்கிற விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆயிட்டு கிடைச்சிருக்கிறதாக்கும் ஜென்மம் அப்படிங்கிறது. புழுவாயிட்டோ மனுஷனாயிட்டோ மிருகமாயிட்டோ எப்படி வேணுமானாலும் ஜனிக்கலாம். ஜனிச்சு என்னெல்லாம் அனுபவம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக்கும் இந்த ஜீவிதம் அப்படிங்கிறது. ஜீவிதம் அப்படிங்கிறது சுக துக்க வலியோடு கூடினதாக்கும். சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, வலி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, டென்ஷன் இருக்கு, கோபம் வருது, ரொம்ப ரொம்ப அத்தியாஹ்லாதம் உண்டாகிறது, சந்தோஷம் திமிர்ப்பு உண்டாகிறது, பயம் உண்டாகிறது, இருக்கிறதுலயே பெரிய பயமாயிருக்கிற மரண பயம் அப்படிங்கிறது கூடியும் உண்டாகிறது. இந்த சரீரம் இருக்கிறதுனாலேயாக்கும் இந்த மாதிரி அவஸ்தைகள் எல்லாம் உண்டாகிறது. ஜனனம் இருக்கிறதுனால மரணம் இருக்கு. ஜனன மரணங்கள்
இன்க்ளூடா இருக்கிற ஜென்மம் கிடைக்கிற சரீரங்களோடு வாசஸ்தானமாக்கும் இந்த பூமி அப்படிங்கிறது மனுஷன் மர்த்தியனாக்கும். ஜனன மரணங்களுக்கு உൾപ്പെട്ടவன். ஆரும் சிரஞ்சீவி கிடையாது. ஜனிச்சவா அத்தனை பேருக்கும் மரணம் அப்படிங்கிறது சுனிச்சயம். பூமிக்கு கீழே பாதாள லோகம், 7 பாதாள லோகங்களாக்கம் உள்ளது. பூமிக்கு மேல பரலோகம், 6 பரலோகங்களாக்கம் உள்ளது. பூமிக்கு கீழே 7 பாதாள லோகம், பூமிக்கு மேல 6 பரலோகம். இப்படியாக 14 லோகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் அழிவு அப்படிங்கிறது இருக்கு. தேவலோகத்துல இருக்கிறவாளுக்கும் அவளோட புண்ணியம் தீர்ந்தானா டிம் அப்படின்னு இந்த பூமியில பதிக்கணும். அப்படி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பூமியிலேயாக்கும் நீங்களும் நானும் எல்லாம் வாழறோம் ராஜாவே. நீங்களும் நானும் எல்லாம் வாழறது ரொம்ப ரொம்ப துச்சமான இந்த பூமியிலேயாக்கும். நம்மளோட எல்லாம் ஆயுள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக்கும். ஒன்னும் சாஸ்வதம் இல்லை. பஞ்சபூதங்களால உண்டானதாக்கும் சர்வவும் திரிகுணங்கள் கூடி சேர்ந்தாக்கும் எல்லாம் உண்டாகிறது. எல்லா உயிரினங்களிலும் திரிகுணங்கள் இருக்கு. ரஜோகுண சத்குண தமோ குணங்கள் இருக்கு. மனுஷனா பிறந்தா பிறக்கிறத 3 குணங்களோடு கூட்டிட்டு தான் பிறக்கிறது. சின்ன குழந்தையா இருக்கிறத சிலவாளுக்கு ரொம்ப சத்குணம் கூடின அவஸ்தையில ஆரும் சொல்லி குடிக்காதக்கே பகவத் கீர்த்தனங்கள் எல்லாம் சொல்லிட்டு சந்நியாச தீட்சை கூட வாங்குற சிச்சுவேஷன் எல்லாம் உண்டாகிறது. சத்குணம் கூடின அவஸ்தையிலேயாக்கும் அது சம்பவிக்கிறது. அதே மாதிரி சத்குணம் மட்டுமே இருக்கிறவராயிட்டும் ஆரும் வாழறதில்லை. ரஜோகுணம் மட்டுமே இருக்கிறவாளாயிட்டுமே ஆரும் இல்லை. தமோ குணம் மட்டுமே இருக்கிறவாளாயிட்டும் ஆரும் இல்லை. தசாபுக்தி காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் மாறி மாறி வரும். அதே மாதிரி அனுபவங்களும் மாறி மாறி வரத்தான் செய்யும். சேந்தா மாதிரி சுகம் அனுபவிக்கிறவாளும் இல்லை, சேந்தா மாதிரி துக்கம் அனுபவிக்கிறவாளும் இல்லை, சேந்தா மாதிரி வலி அனுபவிக்கிறவாளும் இல்லை. அப்படி இந்த உலகம் அப்படிங்கிறது மாய கண்ணாடியாக்கும் ராஜாவே. ஸ்தூலங்களாயிருக்கிற சர்வதும் கண்ணால பார்க்கக்கூடின அத்தனையும் இந்த பூமியில உண்டானதாக்கும் ராஜாவே. உண்டான எல்லாத்துக்கும் அழிவு அப்படிங்கிறது இருக்கு. கல்லு மண்ணு அதே மாதிரி மெட்டல் இப்படி எல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கிற இந்த பூமி அயம் இந்த ஜனஹா நாம ஜனிக்கிறதெல்லாம் ஜனங்கள் அப்படின்னு தெரியப்படுறது. யஹா ஏதாக்குமோ பார்த்திவஹா, இங்க சொன்ன பார்த்திவஹா அப்படிங்கிறது விசர்க்கத்தோடு கூடின பார்த்திவஹா. 2வது லைன்ல பார்த்திவஹா பார்த்திவா அப்படின்னு 2 பார்த்திவா சொல்லப்படுறது. அதுல விசர்க்கம் இல்லாத பார்த்திவா அப்படிங்கிறதாக்கும் ராஜாவை கூப்பிட்டது ஜடபரதன். இப்ப சொல்றது விசர்க்கத்தோடு கூடின பார்த்திவா. பார்த்திவஹா பூமியோடு விகாரமாயிட்டு இருக்கிறது. கஸ்யா அதேதான். யஹா ஏதாக்குமோ பார்த்திவஹா பூமியோடு விகாரமாயிட்டு இருக்கு. கஸ்யா அதேதான். ஹேதோஹா காரணமாயிட்டு இருக்கு. ஏதொன்னோடும் சைதன்யமாயிட்டும் இருக்கு. பிருத்வியாம் பூமியில சலன சுபாவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. பிருத்வியோடு விகாரம் அதே மாதிரி பிருத்வியோடு சலன சுபாவம். பூமி எப்ப பாரு ஃபுல் ஸ்பீடில் சுற்றி கறங்கிண்டாக்கும் இருக்கு.
அந்த சலன சுபாவம் அப்படிங்கிறது எல்லா சரீரத்துக்கும் இருக்கு. பூமியோடு அந்த பஞ்சபூத தத்துவம், அந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது எல்லா சரீரங்களுக்கும் இருக்கு. பூமியோடு சலன சுபாவமும் இருக்கு, பூமியோடு விகாரமும் இருக்கு, பூமியோடு சலன சுபாவமும் இருக்கு. சூரியனுக்கு சுற்றும் அதிஸ்பீடுல பூமி சுற்றி கறங்கிறது. பிரகிருதியில சர்வதுக்கும் சலன சக்தி இருக்கு. ரிவர் கூடியும் ஒழுகிறது. சமுத்திரத்துல சலன சக்தியால அலைகள் உண்டாகிறது. சரீரத்தை ஆக்கும் இங்க நான் நான் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். தஸ்ய அபி, சரீரம் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாமே அங்கிரியோஹோ, காலோடு பாதத்தோடு அதிகுல்ஃபம், மேல நெறியாணி இருக்கு, குதிகால் இருக்கு. அதிஜங்கா, அதுக்கு மேல கணங்கால். அதிஜானு, அதுக்கு மேல கால் முட்டு. அதி ஊரு, அதுக்கு மேல தொடை. மத்தியோகோ, அப்புறமா இடுப்பு. உரஹா, அதுக்கப்புறமா நெஞ்சு மாறிடம். சிரோதரம், அதுக்கு மேல கழுத்து. அம்சாஹா, தோள்கள். இப்படின்னு இருக்கிற மனுஷனோடு இந்த ரூபம் அப்படிங்கிறது ஜடஸ்வரூபமே தான். இந்த பூமி எப்படி ஜடஸ்வரூபமா இருக்கோ அதே மாதிரிதான் கையுங்காலும் கண்ணும் மூக்கும் எல்லாம் இருக்கிற இந்த மனுஷனும் ஜடஸ்வரூபமே தான். ஜீவன் போனானாக்கா அதுக்கப்புறமா அதுக்குள்ள சைதன்யம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுத்து அப்படின்னாக்கா அந்த சரீரம் அப்படிங்கிறது இந்த பிரகிருதியில லயிக்க கூடின ஒரு விஷயமாக்கும். மனுஷ சரீரத்துக்குள்ள ஜீவன் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆக்டிவேட் ஆயிட்டு அப்புறம் இப்புறம் நடக்கிறதும் பார்க்கறதும் போறதும் எல்லாம் உள்ளது. சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அப்படிங்கிறது, ஜீவ சைதன்யம் அப்படிங்கிறது, பகவத் சைதன்யம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இந்த சரீரம் அப்படிங்கிறது பிரகிருதியில லயிக்கும் ராஜாவே. பூமியில சர்வ உயிரினங்களிலேந்தும் மனுஷால மட்டும் இங்க ராஜாக்கு புரியறதுக்காயிட்டு கொஞ்சம் தனியா எடுத்து சொல்லப்பட வாக்கம் செஞ்சது. ரகுகணனுக்கு புரியறதுக்காயிட்டு ரகுகணனையும் பல்லக்க சுமந்து நடக்கிறவாளேயும் ஆக்கும் இங்க ஜடபரதன் வர்ணிக்கிறார். ஒரு சரீரம்தான் இருக்கு, அதனோடு பார்ட்ஸுகளை வர்ணிச்சு சொன்னார். இப்போ அவ்வளவுதான். ராஜாவே, உனக்கு கை காலு மூக்கு கண்ணு தலை கழுத்து இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த பல்லக்க தூக்கிட்டு நடக்கிறவாளுக்கும் கை காலு மூக்கு கண்ணு இதெல்லாம் இருக்கு. உனக்கு எப்படியாக்குமோ மூச்சு காத்திருக்கு, அதே மாதிரி அத்தனை எல்லாருக்கும் மூச்சு காத்திருக்கு. நீ காணற மாதிரி எல்லாரும் கண்களால பாக்கறா. நீ கையால அசைக்கிற மாதிரி எல்லாருக்கும் கை அசைக்கிறதுக்கு சாதிக்கிறது. உனக்கு கால் முட்டி இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கால் முட்டி இருக்கு. நீ ராஜாவாக்கும் அப்படின்னு பல்லக்கு மேல ஏறி உக்காந்து நெளிஞ்சு உக்காந்துட்டு இருக்கியே, உனக்கும் உன்னை தோல்ல சுமந்து நடக்கிற இந்த பல்லக்க தூக்கிட்டு நடக்கிறவாளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால உண்டானதாக்கும், அதே மாதிரி அதே பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும் ஒன்னோடு இந்த சரீரம். இந்த பிரபஞ்சத்துக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும், அதுல இருக்கிற சர்வ உயிரினங்களும் பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும், அதே மாதிரியே நீயும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உண்டானவனாக்கும், பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டவனாக்கும் நீயும். இதெல்லாம் நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜடபரதன் ரகுகணன் கிட்ட சொல்றதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரகுகணனுக்கு புரியறதுக்காயிட்டு ரகுகணனோட சரீரத்தையே இங்க வர்ணிச்சார்.
கை கண்ணு காது மூக்கு காலு இப்படின்னு